நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நண்டை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, சோம்பு சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம் கை நிறையா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்குறதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வேகட்டும். இதுக்கடுத்து மிளகு சீரகம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, குழம்பு தூள், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். போனதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க நண்டையும் சேர்த்துக்கோங்க. நண்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வதங்க விடுங்க. ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமா மிளகு, தேங்காய், சோம்பு இது மூணையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கொதிச்சிட்டு இருக்க நண்டில் அதை சேர்த்ததுக்கப்புறமா